தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நள்ளிரவில் நடந்த 2 சம்பவமே யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அப்படி சொல்லி எடுத்துக்கலாமே. தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சி முன்வைக்கிற ஒரு விடயம் என்ன அப்படின்னா, நீட் அப்படிங்கிறது எங்களுக்கு அறவே வேண்டாம் அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவாக இருக்கிறார்கள். ஸோ தற்போதைய சூழலில் மாணவர்கள் இப்போ நடந்துட்டு இருக்க முறைகேடுகளுக்கு எதிராக போராட்டம் செய்கிறார் அப்படிங்கிறத கவனிச்சிருப்பீங்க. ஸோ இப்படி போராட்டம் செய்கின்ற நபர்கள் மீது இங்கே கட்டுவிழ்க்கப்பட்ட இந்த அநீதிகள் அப்படிங்கிறது தொடர்ச்சி நடந்துட்டு இருக்குது. ஸோ இதையெல்லாம் தட்டி கேட்கின்ற வகையில் நாம் தமிழ் கட்சி வருகின்ற நாளை தினம் காலை 10 மணி அளவில் நாம் தமிழ் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சென்னையில் முடிவெடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது கவனிக்கிறோம். ஸோ இருந்த பொழுதிலும் இன்றைய தினம் பார்த்துட்டோம் அப்படின்னா, பாலநிலம் டி நகர் பகுதியில் இன்றைய தினம் அது கிட்டத்தட்ட 3வது நாட்களாக இளைஞர்கள் ஒன்று கூடி போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இளைஞர்கள் மீது நீங்கள் தாக்குதல் முன்னெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், எங்களுக்கு இந்த நீட் அறவே வேண்டாம் அப்படிங்கிறத முன்வைத்து அவர்கள் பேசி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க. ஸோ இந்த நள்ளிரவில் 2 நபர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஒருவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் தமிழ் கட்சியுடைய மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இருக்கின்ற அண்ணன் இடுமாவனம் கார்த்திக் அவர்கள் பார்க்க முடிந்தது. அதே போல சனம் ஷெட்டி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு தீவிர ஆதரவாளர் கூட நம்ம சொல்லலாம். இவங்களும் அந்த இடத்துல பங்கு பெறுகிறார்கள் அப்படிங்கிறத கவனிக்க முடிந்தது. ஆனால் இடுமாவனம் கார்த்திக் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா, நாம் தமிழ் கட்சியுடைய இளைஞர் பாசறை பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், மாணவர் பாசறை பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், அனைவருமே சேர்ந்து பங்கு பெறுகிறார்கள் அப்படின்னு கவனிக்கிறோம். அண்ணன் சீமானோடைய ஒப்புதலோடு இந்த போராட்டத்திற்கு தற்போதைய சூழல் நாம் தமிழ் கட்சி சார்பாக போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. ஸோ இடுமாவனம் கார்த்திக் அவர்கள் பேசும்போது நாகரிகமான முறையில் அங்கு என்ன பேச வேண்டும் அப்படிங்கிறதை பார்த்து அங்கே தெளிவாக எடுத்து பேசிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல வேண்டும், அவர்களுக்கு எப்படி நம்ம வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும், இனி வரும் காலங்கள் நாங்கள் உங்களோடு உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிறதுமே தெரியப்படுத்தி பேசிட்டு வந்தாருங்க. அடுத்த சில நிமிடங்களில் சனம் ஷெட்டி அவர்கள் அங்கே பேசுகிறாங்க. பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேற்றைய தினம் நான் ஜனநாயகன் படம் பார்த்தேன் அப்படின்னும், முதல் காட்சி அப்படிங்கிறத நான் பார்த்தேன் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. உடனடியாக அங்கிருந்த இளைஞர்கள் கொந்தளிச்சிட்டாங்க. நீங்கள் மைக்கு கொடுத்துட்டு போங்க, உங்கள்கிட்ட எதில் பேசுனாங்க, உங்களுக்கு கூப்பிடலை அப்படிங்கிற மாதிரி பல குரல்கள் எழும்புது. அவங்க ஜனநாயகன் பார்த்து நீங்களாம் ஒரு ஜோக்கர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கூட்டத்துக்கு எழும்பு வருதுங்க. ஸோ இதை கேட்ட உடனே இவங்களுமே கோபம் அடைஞ்சிடறாங்க. யார் ஜோக்கர், நானா ஜோக்கர், நீங்கள் தான் ஜோக்கர், நீங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும், இது நன்கு முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகிறது, இது தன்னெழுச்சியாக கூடிய மக்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறார்கள். ஸோ அந்த இடத்துல சில சிக்கல்கள் எழுந்து அவங்க அங்கிருந்து நகர்ந்து வருகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. போயிட்டு ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஸோ நாம் தமிழ் கட்சியுடைய அவர் அறிவார்ந்த பிள்ளைகள் எப்படி போயிட்டு பேசியிருக்கார்கள் அப்படிங்கிறதையும் இன்றைய தினம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதே போல மற்றும் ஒரு பக்கம் சனம் ஷெட்டி என்ன பேசியிருந்தார்கள் அப்படிங்கிறதையும் அதே மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத ஒரே இரவு நம்ம பார்க்க முடிந்தவர்களே. ஸோ இது நாளை தினம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் குறித்து உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ல தெரிவிங்க. மீண்டும் நல்ல கடவுள் சந்திப்போம், சரியான கருத்தான உலகை படைப்போம். நன்றி, வணக்கம்.